ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். பாருங்கள், நம்ம ஆண்டவருக்கு பல நாமங்கள், அதில் ஒரு நாமம் அதிசயமானவர். இஸ்ரவேல் ஜனங்களை கானானை நோக்கி ஆண்டவர் வனாந்தரத்தின் பாதையில் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஆனால் அந்த ஜனங்கள் உணர்வில்லாமல் சில நேரங்களில் முறுமுறுப்பதை நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள், அற்புதங்கள் செய்யணுமா? ஆண்டவரை நல்லா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். துதி மாத்திரமல்ல, மூணுமே முக்கியம். அதனால தான் நான் எழுதினேன், வேதம் என் சாதம், துதி என் கதி, ஜபம் என் ஜீவியம் என்று சொல்லி. மூணுமே முக்கியம். பேலன்ஸ்டாக இருங்க, உங்கள் காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் அந்தந்த காலத்தில் நேர்த்தியாய் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதங்கள் நடக்கும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் தேவைகள் இல்லைன்னு நான் நினைக்கிறீங்க. எல்லார் வாழ்க்கையிலும் தேவைகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தரை துதிக்கிற அந்தந்த வேலையில் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.